வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 22ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் அவங்க ரொம்ப நாளாக முயற்சி செஞ்ச காரியங்கள் எல்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. மனதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக குழப்பங்கள் இருக்குது, அது குறையும். எதை முதல்ல செய்யணும், எதில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். வேலையில் பார்த்திங்கன்னா உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். மேலதிகாரிகள்லாம் உங்கள் செயல்பாடுகளை கவனிப்பாங்க. சில பேருக்கு புதிய ப்ரமோஷன் அல்லது புதிய ஒரு பொறுப்பான வேலை, ஒரு லைன் சேஞ்ச் ஆகுது, அதாவது வேலை பணியிட மாற்றம், இது தொடர்பான பேச்சு வரத்துக்கெல்லாம் உங்களில் சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய கஸ்டமர்ஸ் மூலியமாகவோ இல்லை மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் மட்டும் கொஞ்சம் அதுக்கான கண்டிஷன் கிளாஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு படித்து பார்த்துட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பண வரவு பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்லாவே இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங் பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் குடும்பத்துக்காகவோ வீட்டுக்காகவோ இல்லை வண்டிக்காகவோ சின்ன சின்ன செலவுகள் வரும், அது பார்த்துக்கோங்க. பணத்தை மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கறது கொஞ்சம் சிரமத்தை உண்டாக்கி கொடுத்துரும், ஜாக்கிரதையாக இருங்க. சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு ஏற்றமான இந்த வாரம். உங்கள்கிட்ட கூடுதல் ஏதாவது பணம் இருக்குன்னா அவசர முடிவுகளை தவிர்த்து ஏதாவது ஒரு சேவிங்ஸில் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல உதவியாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த குடும்ப பேலன்ஸ் பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மூலியமாக அல்லது நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தூக்கம் குறையும், கொஞ்சம் மனசில் அழுத்தம் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்திங்கன்னா வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் அவசியமாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்துலையும் தூக்கத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணிக்கிறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாள் எதுன்னு பார்க்கும்போது 19, 20, 21, அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு 3 நாள் நல்லா இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு அந்த நாள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, சனிக்கிழமை, இந்த 3 நாள் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சு எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க அந்த அளவுக்கு பலன், தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பண வரவில் ஒரு நம்பிக்கை, குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக வாரத்தோட பின்னாடி பகுதி கொஞ்சம் சாதகமாக இருக்கும். மனதில் என்ன யோசிக்கிறீங்க அதை உடனே செயல்படுத்தாமல் கொஞ்சம் ஒரு நாள் டைம் எடுத்துகிட்டு அது முடிவு பண்ணி நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், நல்லபடியாக அந்த வேலை முடியும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.